ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டான, சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் 6 ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன். என் குழந்தைக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. ஸோ நான் 6 ஸ்பூன் ராகி எடுத்து 1 டே பிஃபோரே நல்லா வாஷ் பண்ணி, ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி, முங்குற அளவு அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நெக்ஸ்ட் டே எடுத்துப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் மாதிரி கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ராகி நீங்கள் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னா, பேபிக்கு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஊற வச்ச ராகியை ஒரு மிக்சியில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ராகியில் இருக்க பால் வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டோன்னா அந்த ராகி ஒழுங்காக அரையாது. இப்போது அந்த அரைச்சி எடுத்த ராகி பாலை வேற ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை சிம்மில் வச்சு நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் கிளறதை விட்டுட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருங்க. அதாவது க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும், அந்த அளவுக்கு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது நீங்கள் இந்த கரண்டியில் எடுத்து பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா க்ரீமி டைப்பில் வந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ராகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இதோட சூடு மொத்தமாக ஆறிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான, ஹெல்த்தியான, ரொம்ப சத்தான ராகி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சூடு ஆறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி ருசித்து சாப்பிட்ற ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும்.